ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் என்னை பார்த்தவுடனேயே இதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லவா? கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. அது நிகழ்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கே சாதகமாக்கி அதற்கான இறுதி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதையுமே ஆழமாக நேசிக்காதே, நேசிக்க பழகாதே. ஏனென்றால் துன்பம் அதிகமாக வரும். அந்த நேசிப்பவர் உன்னை விட்டு விலகி சென்றால், அதே போல எதையும் ஆழமாக யோசனை செய்யாதே. எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்காதே மிக மிக ஆழமாக. ஏனென்றால் உன் மனம் குழம்பிவிடும். நடப்பது நடக்கும் என்று, நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எதையும் எங்கும் யாசிக்காதே, யாரிடமும் யாசிக்காதே. மற்றவர்களால் தான் நம் வாழ்க்கையை வாழ முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. ஏனென்றால் உன்னில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீ எவ்வளவு நல்லவள், உன் மனது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது, நேர்மறை எண்ணங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எனவே எதை நினைத்தும் மனதை போட்டு குழம்பிக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடந்தேதான் தீரும். எதற்காகவும் அவசரப்பட்டு விடாதே. எல்லாம் சுகமாக உடனே நடைபெற வேண்டும் என்று நினைக்காதே. நேரம் வரும் பொழுது தானாக எல்லாமே நடந்தேறும். உனக்கு சாதகமாகவே எல்லாம் நிகழும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. ஷீரடி சமாதியிலிருந்து உன்னப்பா உனக்கு வாக்கு கூறுகிறேன். உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். மன அமைதிக்கு 2 வழிகள் இருக்கிறது தெரியுமா? ஒன்று, எது வந்தாலும் அப்படியே விட்டுவிடு, அல்லது மற்றவர்களுக்காக விட்டுக்கொடு. அப்பொழுது உன் வாழ்வு, உன் மன நிம்மதி எப்பொழுதும் உன்னிடம் நிரந்தரமாகவே இருக்கும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும்,
தோல்வி அடைந்தவனும் இடம் பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம் பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு, எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது. எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு, தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே, முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக்கொண்டே இருக்கிறதே, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. காலையில் அதிகாலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இறக்கும் இடம் தெரிந்தா அது பறக்கிறது? இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரே ஒரு நொடி துணிச்சல் போதுமானதாகவே இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும். உனக்கான பாதையை முதலில் கண்டுபிடி. அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொள். உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு என் குழந்தையே. விடியும் வரை நமக்கு தெரிவதில்லை நாம் காண்பது கனவுதான் என்று. மரியாதை என்பது தானாக வர வேண்டும். மற்றவர்களுக்காக நீ அதை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. உனக்கு வரவேண்டியது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாக பக்கபலமாக நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கு வரவேண்டியது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும்படி நான் வழிவகை செய்வேன். நீ தோற்று வேண்டுமானால் போகலாம், ஆனால் அதன் பொருள் வெற்றி உனக்கு சாத்தியமே அல்ல என்பது அல்ல. நம்பிக்கையையும் பக்தியையும் எப்பொழுதுமே உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள். இதற்கு உன் சாயப்பா தான் சாட்சி. என் அன்பு குழந்தையே, புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. ஆனால் வெறும் தோல்விகள் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே? உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். வேறு எவராலும் உன்னுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு. முயற்சி செய்து கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிந்துவிடு அல்லது தவிர்த்து விட்டு சென்று விடு. உன் வாழ்வு எப்பொழுதும் உனக்கு இன்பமயமாகவே இருக்கும். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. ஏன் உன் மனதில் இத்தனை போராட்டமும் இத்தனை குழப்பமும்? எதற்குமே அஞ்சாதே, பயப்படாதே, குழம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. நான் தான் இருந்து கொண்டே இருக்கிறேனே உன் அருகில். யாருமே குற்றம் செய்ய நினைக்க கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு.
உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால் மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். நான் உன்னிடம் அதை கூறட்டுமா? சாயிநாதரே, நீ நினைப்பது எல்லாம் நடக்கும். நீ ஆசைப்படுவது எல்லாமே நிறைவேறும். நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்று எப்பொழுதும் நேர்மறையோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. என் வாழ்வில் எப்பொழுதுமே எதிர்மறை மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. என் வாழ்வில் எந்த அற்புதமும் நிகழவே இல்லையே. என் வாழ்வில் அந்த அற்புதத்தை நிகழ்த்தவே மாட்டீர்களா என்ற கேள்விதானே உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் பிரியமான கண்மணியே, எப்பொழுதும் எல்லா நொடியும் நான் உன்னையும் உன் வாழ்வை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அதில் உனக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டே இருக்கிறேன். பின் ஏன் நீ கவலைப்படுகிறாய் குழந்தையே? உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றாமல் நான் எங்கு செல்லப் போகிறேன் குழந்தையே? கஷ்டங்களை எல்லாம் குறைத்து உன் மனதிலும் உன் முகத்திலும் ஆனந்தத்தை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதைதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கானது. உன் வாழ்விற்கு நல்லதற்காகவே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய தோய்ந்து போன வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ விரும்புவது, ஆசைப்படுவது அனைத்தையும் உன் கைகளில் நான் கொடுத்தால் அது உன்னிடமே நிரந்தரமாக தங்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த கால தாமதம் குழந்தையே. உனக்கு அது கிடைத்தவுடன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த ஒரு விஷயத்தினால் எந்த ஒரு மனக்கசப்பும் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீ விரும்புவது, ஆசைப்படுவதை ஆராய்ந்து ஆராய்ந்து அதிலிருக்கும் நன்மை தீமைகளை நன்றாக பகுத்து அறிந்து உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்தி அதை உனக்கு நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய சாயப்பாவின் ஆசை. அதனால்தான் கால தாமதமாகிறது குழந்தையே. எனவே அப்பா எதுவுமே செய்ய மாட்டேன் என்கிறார். நம் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேங்கிறார். நம் வாழ்க்கையில் எதுவுமே இதுவரை நல்லதாக நடந்ததே இல்லை என்று புலம்பாதே. இனி நடக்கப் போவது அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார். நீயே எதிர்பார்க்காத வகையில் அனைத்து மாற்றங்களும் உனக்காகவே நிகழும். குழந்தையே, உங்கள் அனைவரையும் நான் முழுமையாக ஆசிர்வதிக்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதத்தினால் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறீர்கள். எமது ஆசிர்வாதத்தினால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், சோதனைகள், கர்ம வினைகள் எல்லாம் குறைய பெற்று கல்வியில் சிறப்புற்று விளங்கவும், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மையடையவும், நோய் நொடிகளெல்லாம் நீங்கி சகல சௌபாக்கியத்தோடு ஆரோக்கியமாக வாழவும், எல்லா செல்வமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ ஆசிர்வதிக்கிறேன். எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டவைதான். அவைப்படிதான் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தையே, நீ நினைத்ததெல்லாம் நினைத்தபடி உடனே கிடைத்துவிட்டால் அதில் எந்த சந்தோஷமும் இருக்காது குழந்தையே. எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்கவே இருக்காது. அப்படி நீ கேட்டவுடன் உனக்கு கிடைத்த சந்தோஷம் நிலைத்தும் இருக்காது.
அதற்காகத்தான் அந்த நல்ல வாய்ப்புகளுக்கான அருமை பெருமைகளை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவே அனைத்தையும் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் உனக்கு சேர வேண்டிய நேரத்தில் நான் உன்னிடம் வந்து சேர்க்கிறேன். அதனால்தான் குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு முன்பால் சில படிப்பினைகளை நான் உனக்கு கொடுத்தேன், கொடுத்து கொண்டும் இருக்கிறேன். குழந்தையே, அது எல்லாம் உனக்கு வருவது எல்லாம் உனக்கான தோல்வி என்று நினைத்து துவண்டு போய்விடாதே. உன் படிப்பினைக்கான காலம் எல்லாம் அனைத்தையும் முடித்து வைத்து உனக்கான பரிசை உன்னிடம் கொடுக்கும் நேரம் மிக அருகில் இருக்கிறது குழந்தையே. நற்செய்தி வரவும் மிக அருகில்தான் இருக்கிறது. என் அன்பு பிரியமே, ஏதாவது ஒரு விஷயத்தில் தோற்று போனவர்களால் தான் மிகப்பெரிய அறிவாளியாகவும் அறிஞர்களாகவும் மாற முடிகிறது. எனவே தோற்று போய்விட்டோமே, தோல்வியை தழுவி விட்டோமே என்று மனம் நொந்து அப்படியே உட்கார்ந்து விடாதே. அந்த தோல்வியிலிருந்து நீ என்ன பாடத்தை கற்றாய், கற்பித்து கொண்டாய், கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். அந்த கற்றுக் கொடுத்த பாடமே உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக கோபுரத்தின் உச்சியில் உன்னை வாழ வைக்கும். அந்த வகையில் தோற்றுவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளை, நீயும் அறிவாளிதான், புத்திசாலிதான், அதிர்ஷ்டசாலிதான். எந்த சோதனை வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் என் சாயப்பா எனக்கு நல்ல வழியை காட்டுவார், எனக்கான வாழ்வை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த உனக்கு நல்லது நடக்காமல் வேறு என்ன நடக்கும் குழந்தையே? நம்பிக்கைக்கு பரிசாக உனக்கான நல்ல வாழ்வை நான் கொடுக்கப் போகிறேன். சதா சர்வகாலமும் முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே குழந்தையே. வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும் என்று தன்னம்பிக்கையோடு தைரியமாக வருவதை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உனக்கு வருவது எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும், நல்லதாகவே முடியும். அதற்கு துணையாக உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே என் செல்லமே. எனவே எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழப்பழகு. எதற்கெடுத்தாலும் யோசனையுடன் குழப்பத்தோடனே இருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீயே வீணடித்து விட்டதாகத்தான் அர்த்தம். ஏமாற்றத்திற்கும் தோல்விக்கும் பின்வர வெற்றிதான் மிகவும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். அதுதான் நிச்சயமாக உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுப்பதாகவே இருக்கும். அந்த சந்தோஷம் உன்னிடமே எப்பொழுதும் நிலையாகவே தங்கிவிடும். குழந்தையே, நல்ல செய்தி வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரமே, கண்ணிமைக்கும் நேரம் போதும். நிச்சயமாக உன் வாழ்வில் அதிரடி மாற்றங்களை நான் ஏற்படுத்துவேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பின் வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக பிரகாசமாகவே இருக்கும். உனக்கு துணையாக, உனக்கு முன்பாக ஒரு பாதுகாவலனைப் போல, உனக்கு பின்பாக ஒரு தோழனாக, உற்றார் உறவினராக, அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதை போட்டு குழப்பி நீயே கொள்ளாதே. உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தாதே. உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பும் யாரையும் நான் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை குழந்தையே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம், உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நான் இருக்கிறேன் அனைத்திற்கும். வினைகளெல்லாம் குறைந்து நீ விரும்பியதை நீ விரும்பியவாறே அடையும் நேரம் நெருங்கிவிட்டது. எளிதாக அனைத்தையும் அடைந்து விடலாம். திட்டமிட்டு நீ செயல்பட்டால் மிக எளிதாகவே அனைத்தையும் அடைந்தே விடலாம். மரம் பட்டுப்போய் தன்னுடைய அழகை இழந்து நின்றால் பறவைகள் கூட அந்த மரத்தை தேடி வருவதில்லை. அதேபோல் நன்றாக வாழ்ந்தவர்கள் கெட்டுப்போனால் அவர்கள் உறவுகள் கூட அவர்களை மதிப்பதே இல்லை. நாம் உதிக்கும் வார்த்தைகளில், நாம் கூறும் சொற்களில் ஒருவர் நிம்மதியடைந்தால், ஆறுதல் அடைந்தால் அது கூட ஒரு தர்மம்தான். அந்த தர்மத்தை
முடிந்த அளவு செய்து கொண்டே இரு. மற்றவர்களிடம் அவ்வளவுதான், முடிந்துவிட்டது வாழ்க்கை என்று நீ நினைத்த உன் வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன். தைரியமாக இரு. கன நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. நீ கஷ்டம் என்று கூறும்போது, மனவேதனை என்று உரைக்கும் போது உன்னை தேடி வருகிறது பார் ஒரு உதவி. அதை வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள். மீதி இருக்கும் மகிழ்ச்சியை நான் உன்னை தேடி வரவழைக்கிறேன். அதுவரை கிடைத்திருக்கும் இந்த மகிழ்ச்சியை, கிடைத்திருக்கும் இந்த நிம்மதியை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நிரந்தரமில்லாத மற்றவர்களின் அன்பிற்காக ஏன் வருந்தி தவிக்கிறாய், அழுகிறாய்? நீ அழுதது எல்லாமே போதும். உன் மனதில் நான் அமர்ந்திருக்கும் போது உனக்கென்ன கவலை இனி? வாழ்க்கையே எப்பொழுதும் போராட்டமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. விரைவில் உன்னுடைய இந்த நிலைமை மாறும். நான் மாற்றி காட்டுகிறேன். என் மீது நம்பிக்கை வை. விரைவில் எல்லாமே சரியாகிவிடும். நான் சரி செய்து காட்டுகிறேன். என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. நீ நினைப்பதை விட பல மடங்கு மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்து காட்டுகிறேன். உனது விருப்பம் எல்லாமே நியாயமானதுதான் என்று நினைக்கும் நீ, அந்த விருப்பத்திற்கு ஈடாக ஏதாவது தடையாக வந்தால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறாய், குழம்புகிறாய். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு சலனமற்ற நல்ல சிந்தனையோடு இரு. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விடு. உன்னுடைய தடைகள் அனைத்தையும் நான் விலக்கி காட்டுகிறேன். எதற்குமே கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் வசந்தம் உண்டாகும் காலமிது. அடங்கி போவது அன்பிற்குத்தானே தவிர ஆணவத்திற்கு எப்பொழுதும் அடங்கி போகவே கூடாது. இந்த வாழ்க்கை நேசிப்பதற்கு கற்றுக்கருகிறது. அதைவிட அனுபவம் என்பது வாழ்க்கையில் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. உனக்கு வரும் சூழ்நிலைகள் உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடப்பதே இல்லை. நீ எடுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்தான் எல்லாமே மாறுகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வாழ்க்கையில் முதலில் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு.